இன்றைக்கி நம்ம பார்க்குறதுங்க பாவக்காய் சாம்பாருங்க. பாவக்காய் சாம்பார் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இப்போ அதுக்கு தேவையான பொருட்களை நான் எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு பாவக்காய், பெரிய பாவக்காய்ங்க. அதை கழுவிட்டு கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேங்க. சின்ன தக்காளியாக 2 தக்காளி பொடியாக அறுத்து வச்சுருக்கேங்க. கடுகு, வெந்தயம், சீரகங்க. கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன், சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு பிட்டுங்க, ஒரு கையில் அப்படியே எடுத்து போடுறதுங்க. அப்புறம் சாம்பார் தூளுங்க. சாம்பார் தூள் 1 ஸ்பூனுங்க. கல்லுப்பு 1/2 ஸ்பூனுங்க. அப்புறம் மல்லித்தலை, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு பல்லு நான் பெரிய பூண்டாக இருக்கிறத 2ஆக அறுத்து வச்சுருக்கேங்க. பூண்டு இஷ்டம் இருக்கவங்க போட்டுக்கோங்க. புளி சின்ன நெல்லிக்காய் அளவு புளிங்க. அப்புறம் பெருங்காயத்தூள், தேவையான அளவு எண்ணெய். சரிங்களா? இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. சூப்பராக பாவக்காய் சாம்பார் அவ்வளோ நல்லா இருக்குங்க. கசப்பே இருக்காதுங்க, நல்லா இருக்குங்க. நீங்கள் இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். நான் செய்கிற மாதிரியே செய்யுங்க, அவ்வளோ நல்லா இருக்குங்க. பாருங்கள், கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டுங்க. இப்போ பொரியுதுங்க. இப்போ பொரியும் போது வெங்காயம், பூண்டு போட்டுடலாங்க. கொஞ்சம் அடுப்பை கம்மி பண்ணிக்கலாங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ வெங்காயம் வதங்கிருச்சுங்க. நம்ம இதில் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. அப்படியே பாவக்காவையும் போட்டுக்கலாங்க. பாவக்காய் நல்லா வதங்கிட்டுங்க. அப்படியே தக்காளி போட்டுடலாங்க. வதங்கிட்டுங்க, பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. இதை நம்ம குக்கரில் செய்கிறதுனால செய்யலாங்க. இப்படி எல்லாம் தாளிச்சிட்டு பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் கொட்டிட்டு நம்ம அப்படியும் பண்ணலாங்க, வடக்கல்லையும் பண்ணலாங்க. அவங்கவுங்களுக்கு சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் சின்ன குட்டி டம்ளரில் பருப்பு எடுத்து வேக வச்சுருக்கேங்க, கடைஞ்சி வச்சுருக்கேங்க. சரிங்களா? இப்போ நம்ம இந்த பருப்பை ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், இப்போ நல்லா வெந்துட்டுருக்குங்க. இப்போ நம்ம தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. உப்பு போட்டுக்கலாங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. இப்போ நல்லா கலக்கிடலாங்க. இது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க, கெட்டியாக இருக்குது. அப்படியே வேகட்டுங்க. கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாங்க. இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. இப்போ நம்ம இந்த புளி தண்ணி ஊற்றிட்டாங்க. சின்ன நெல்லிக்காய் அளவுங்க புளி. சரிங்களா? இதை ஊற்றிக்கலாங்க. நல்லா கொஞ்சம் வேகட்டுங்க. வெந்தாக்கா நம்மளுக்கு பாவக்காய் சாம்பார் ரெடி ஆயிருங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. நீங்கள் ஒரு தாட்டி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ கசப்பே தெரியாதுங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க பாவக்காய். சரிங்களா? கொஞ்சம் அப்படியே வேகட்டுங்க. வெந்தது நம்ம பார்க்கலாம். இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. சூப்பராக பாவக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ மல்லித்தலை அப்படியே தூவிக்கலாங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாங்க. அவ்வளோ நல்லா இருக்குங்க சாப்பாட்டுக்கு. நம்ம களிக்கு, சோள சாப்பாடு, கம்பு சாப்பாடு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க. இந்த சாம்பார் அவ்வளோ நல்லா இருக்குங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. சூப்பராக நல்லா இருக்குங்க. நம்ம ஊற்றின புளி, தக்காளி எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. இதே அளவுகளோடு நீங்கள் பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.